ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கேள்வி. அதாவது, உச்சம் தொட்ட பிறகு தோல்வி அடைந்த ஒருவர் மீண்டும் ஜெயிக்க முடியுமா? இல்லையா? கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு டக்குன்னு மனசில் நிறையா பேர் வந்து போவாங்க இல்லையா? அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்த அன்பர்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜாதக ரீதியாக இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல உச்சம் பெறுவது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இந்த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ் இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய அத்துணை நபர்களில் பார்த்திங்கன்னா உச்சம் தொடுவது அப்படிங்கிற பர்சன்டேஜே ரொம்ப கம்மி. இந்த உச்சம் தொடுவது அப்படிங்கிற விஷயம் ஒருவரது வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொன்னாலே அப்போது அந்த கிரக பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? கொடுப்பினையும் சரி, அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அல்லது நடக்கக்கூடிய, அதாவது உச்சம் தொட்ட காலத்தில் அந்த தசாபுக்தி, அப்புறம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இதோட கூட்டமைப்பில் வரக்கூடிய அந்த உச்சம் தொடக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி ப்ராபபிலிட்டி வைஸ் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயம் நடப்பது ரொம்ப அரிது கூட. அப்போது அப்படிப்பட்ட ஒரு உச்சம் தட்ட ஒரு ஜாதகர் அதற்கு பிறகு முதல்ல தோல்வி அடைய காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் தானே தோல்வி அடைஞ்சு திருப்பி ஜெயிக்க முடியுமாங்கிற நம்மளுடைய கேள்விக்குள்ளே போக முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லையா? அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒருவர் உச்சம் தொடக்கூடிய காலகட்டத்தை அடைவதற்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்தந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருந்தால் அவர் உச்சம் தொடக்கூடிய நபராக மாற முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ உச்சம் தொட்டவர் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த உச்சம் தொடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது டெம்பரவரி பேசிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இந்நேரம் நிறையா பேரை நீங்களே ரீகலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் சார்ந்த அந்த தொழிலில் அவர் பார்த்திங்கன்னா நல்லா கோலோச்சி நல்லா பெரிய ஆளாக இருந்திருப்பார். அப்போது டெம்பரவரியாக வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அல்லது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினாலோ அல்லது தசாபுக்தியினாலோ வரக்கூடியவர் கொடுப்பனை பலனில் இல்லாமல் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அது போயிடும். ஆனால் அதற்கு பிறகு அவர் தோல்வி அடையணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வெற்றியோடு ஒதுங்கியவர்கள் கூட நம்ம நிறையா பேர் பார்த்துருக்குமே. அவர் உச்சம் தொட்டார், அவ்வளோதான், அதோட அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவர் நகர்ந்தார். ஏன் தோல்வி அப்படிங்கிறது அடுத்தது வருது அப்படின்னு சொன்னால், அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த நகர்வுகள், எந்த நகர்வுகள் அவரை உச்சத்தை அடைய செய்ததோ, அந்த தசாபுக்தியாக இருக்கட்டும் அல்லது கோச்சார கிரகமாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு வீழ்ச்சியையும் கொண்டு வரும். இப்போ இந்த இங்கிலீஷில் சேயிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் ஏறுறோமோ அந்த அளவுக்கு திருப்பி இறங்குற மாதிரியும் இருக்கும் இல்லையா? எவ்வளவு தூரம் ஏற்றம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இறக்கம் இருந்தால் மட்டும்தான் திருப்பி நம்ம சமநிலைக்கு வருவோம். இந்த ஏற்றமும் இறக்கமும் எவ்வளோ மூச்சு முட்டுற அளவுக்கு இருக்குங்கிறது தான் மாற்றமே தவிர, ஆனால் ஏற்றத்திற்கு ஏற்ப இறக்கம் இருப்பு அப்படிங்கிறதான உண்மை. நிதர்சனமான திருப்பி சமவெளிக்கு நம்ம வரணும்னா எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணமோ அவ்வளோ தூரம் திருப்பி கீழே இறங்கணும். அப்போது அந்த ஏற்றமும் இறக்கமும் அந்த தசாபுக்தியினாலேயோ அல்லது அந்த கோச்சார கிரகங்களினாலோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா உச்சம் தொட்ட ஒருவர் தோல்வி அடையும் கட்டாயம் வருகிறது. எந்த மாதிரி தோல்வி அடைவார்? ஏற்கனவே நம்ம செஞ்ச விஷயங்கள் நமக்கு பலனை கொடுத்தது, அதனால் அதே மாதிரியே செய்வோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருடைய அந்த காலகட்டம், அந்த தசாபுக்தி, கோச்சாரத்தில் இருந்த கிரகங்களுடைய பலன்கள்னு எல்லாம் மாறி போயிடும். நம்ம ஏற்கனவே இது பண்ணி தானே சக்ஸஸ் ஆனோன்னு நினச்சி அவங்க அதையே திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். இது ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஒரிஜினல் அம்சம் என்னென்னா, இதை மாதிரி உச்சம் தொட்டு தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, எல்லாருடைய ஜாதகத்திலுமே ஒரு குட் ஸ்பெல் ஒரு பேட் ஸ்பெல்ங்கிறது இருக்கும். அது யாராக இருந்தாலுமே சரி இல்லையா? இப்போ ஒரு பிச்சை எடுப்பவராக இருக்கிறார், அவருக்கு ஒரு குட் ஸ்பெல் வருதுன்னா அவர் கோடீஸ்வரன் ஆகிட மாட்டார். அவருடைய பிச்சையோட ஈல்டு ஜாஸ்தி ஆகிடும். டெய்லி 1 ரூபா 2 ரூபா 10 ரூபான்னு வரவர் அவருக்கான ஒரு பாசிட்டிவ் ஸ்பெல் வரும்போது பார்த்திங்கன்னா 50 100ன்னு வரும். அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவ் ஸ்பெல் உடனே அவரை கோடீஸ்வரரெல்லாம் ஆக்கிடாது. ஆனால் உச்சம் தொட்ட கிரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் ஸ்பெல்லானது மிகவும் அதீத பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்பெல்னால் உச்சம் தொற்ற ஒருவர் வீழ்ச்சி அடைந்த பிறகு திருப்பி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ரேராக பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, லட்சத்தில் ஒருத்தருக்கு சொல்லலாம் பாசிபிலிட்டி. என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உச்சம் பெறும்போதும் அவர் தோல்வி அடையும் போதும் எந்த கிரகமோ எந்த தசாபுக்தியோ காரணமாக இருந்ததோ
அதோட வைஸ் வெர்சா காம்பினேஷன் உடனே வரா மாதிரியான அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரேர் தான். பட் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த செவ்வாய் புக்தி இருக்குது. செவ்வாய் புக்தியில் செவ்வாய் தசை இருக்குது. அந்த செவ்வாய் தசையில் செவ்வாய் புக்தி முதல் புக்தி, ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ராகு புக்தி வரும். அப்போ இதே காம்பினேஷன் இதில் ஒருத்தர் ஓஹோன்னு போய் திருப்பி வீழ்ச்சி அடைந்துட்டார்னா திருப்பி ராகு தசைங்கிறது அடுத்த தசை, அதில் செவ்வாய் புக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அப்போது ஏற்றம் ஏற்பட்டு வீழ்ச்சி அடைந்து திருப்பி ஜெயிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரிமோட் சான்ஸ். அப்போது உச்சம் பெற்ற ஒருவர் அவருடைய குட் ஸ்பெல் மூலமாக கொடுப்பினை பலன் தசாபுக்தி கோச்சார கிரகநிலை மூலமாக உச்சம் அடைந்து அதே விஷயம் இன்வெர்டட்லி ப்ரப்போர்ஷ்னலாக மாறும்போது தோல்வி அடைய நேரிடுமானில், அப்படி தான் அவர் அடையணும்னு அந்த கிரகநிலைகள் இருந்திருந்தால் மீண்டும் அவர் ஜெயிப்பதற்கான இன்னொரு குட் ஸ்பெல்ங்கிறது வாய்ப்பில் இல்லை. எல்லா மனிதருக்குமே ஒரு குட் ஸ்பெல் ஒரு பேட் ஸ்பெல்லோடு முடிஞ்சு போயிடுச்சு. மற்ற ஸ்பெல்லாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடியவை தான். அதனால் அந்த உச்சம் அப்படிங்கிறவர்கள் தோல்வி அடைந்து மீண்டும் உச்சம் அடைவது ஜெயிப்பது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் டஃப் தான். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவுக்கு நமக்கு பேலன்ஸ் ஆகிறதுங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் ஆஃப் த லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், உச்சம் தொடும்போது 100%ல் 80% அப்படின்னா வீழ்ச்சி காலம் அந்த தோல்வி காலம் அப்படிங்கிறது ஒரு 60-65% இருந்ததுன்னா அந்த பாக்கி 15% வச்சுக்கிட்டு சர்வை பண்ண வேண்டியதானே தவிர மீண்டும் எழுந்து வருவதோ மீண்டும் உச்சம் தொடுவதோ மீண்டும் ஜெயிப்பதோ அப்படிங்கிறதோ ரொம்ப ரிமோட் சான்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தசாபுக்தியோடைய இன்வெர்டட் ப்ரொபோஷனல் தசாபுக்தி ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு வரும் பொழுதும் கொடுப்பினையிலும் கோச்சாரத்திலும் அந்த கிரகங்கள் பலன் தரக்கூடியதாக இருப்பது அப்படிங்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அதனால் உச்சம் பெற்றவர்கள் அடுத்த தசை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொதுவாக நம்ம உச்சமாயிட்டோம், நமக்கு எல்லாம் நடந்துடுது, நம்ம எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குதுங்கிற எண்ணம் இல்லாமல் அதோடைய கால அளவையும் அதற்கு பிறகு அந்த சறுக்கும் கால அளவையும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே பேட் ஸ்பெல் அதுக்கப்புறம் குட் ஸ்பெல் உச்சம் தொட்டார்கள்னால் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு, இல்லையா? நம்மளுடைய கேள்விங்கிறது உச்சம் தொட்டு தோல்வி அடைந்தவர்கள்னால் அப்போ பேட் ஸ்பெல் பின்னாடி வருதுன்னு அர்த்தம். அதனால் பொதுவாகவே உச்சம் தொடக்கூடிய ஸ்தாயில் இருப்பவர்கள் நமக்கு நல்லா இருக்குது டைமு, நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம், நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு நல்ல டெவலப்மெண்ட் நடக்குது, நல்லது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருப்பவர்கள் கூட அந்த காலகட்டத்தின் அளவுகோலையும் அடுத்து சறுக்கும் அளவிற்கு வரக்கூடிய அந்த ஸ்பெல் எந்த காலகட்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அகலக்கால் வைக்காமல் இருந்தால் அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த அஸ்ட்ராலஜிங்கிறதே பொதுவாக பார்த்திங்கன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அதை நம்ம அந்த காய்களை நகர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய துரதிர்ஷ்டம் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேர் அஸ்ட்ராலஜருக்கு காசு கொடுக்க வழி இல்லாமல் கூட நிற்கிறாங்க. அதனால் இந்த அஸ்ட்ராலஜிங்கிற டூல் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவும் பொதுவாகவே மக்கள் மத்தியிலையும் பல அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல காலமாகவே நமக்கு போய் கொண்டிருந்தாலும் இது எவ்வளவு காலம் இது நீடிக்கும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஸ்பெல் எப்படி இருக்குது, எந்த காலகட்டத்தில் நான் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உட்பட்ட ஒரு ஜோதிடரை அணுகி தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ்க்கையை நகர்த்தி வெற்றி பெறுங்கள். ராமராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.